வணக்கம். 10 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான நாலடியாரில் நாளும் ஒரு பாடலை நன்கு கற்று வருகிறோம். அந்த வகையில் 21 அதிகாரங்களை தாண்டி இன்று 22வது அதிகாரமாகிய நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்துக்குள் நுழைகிறோம். நட்பு என்றால் என்ன? நள் என்ற தமிழ்ச் சொல்லுக்கு விரும்புதல் என்று பொருள். நள் கூட்டல் பூ நட்பு என்ற தொழிற்பெயராக மாறும். மாந்தர் பல பொருள்களை செய்து கொள்கிறார்கள். அவற்றுள் நட்பினைப் போல் அரிய பொருள்கள் எவையும் இல்லை. அந்நட்பு போல மனிதர்க்கு பயன் அளிப்பது வேறெதுவும் இல்லை என்ற பொருளில் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்பார் வள்ளுவர். நட்பு என்பது எளிதில் கிடைப்பது அன்று, அரிதில் கிடைப்பது. நட்பு ஒருவரால் உண்டாக்கிக் கொள்ளுதற்குரியது. ஆங்கிலத்தில் கூட டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் என்றுதான் மரபு வழியாகச் சொல்கின்றனர். ஆனாலும் கூட ஒருவனோடு நட்பு கொள்ளும் முன் அவனிடத்தே நட்புக்குரிய நற்குணங்கள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பின்னர் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்றும் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஆய்ந்து என்பது வினையெச்ச அடுக்கு. அதாவது ஒருவனின் பண்புகளையும் செய்கைகளையும் பல முறையும் பல வகையாலும் ஆராய்ந்து பார்த்து கேண்மை கொள்ளாதான், நட்புறவு கொள்ளாதவன். கேண்மை என்ற சொல் உறவினர்களையும் சொந்தத்தையும் குறிக்கும், நட்பையும் குறிக்கும். ஆனால் நட்பு என்ற சொல் நட்பை மட்டுமே குறிக்கும். ஆக கேளிர் என்பது என்ற சொல்லை உறவினர்களை குறிக்கவும் நண்பர்களை குறிக்கவும் பயன்படுத்தலாம். ஆனால் நண்பர் என்ற சொல் நண்பரை மட்டுமே குறிக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது தமிழ். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நண்பர்களை ஆய்ந்தாய்ந்து கொள்ளாவிடில் என்ன நேரும் என்றால் கடைமுறை என்றால் கடைசியில், இறுதியில் தாம் சாம் துயரம் தரும். சாகும் என்பது குகரம் விடுபட்டு சாம் என்று வந்தது. ஆகும் என்பது ஆம் என்பது ஆகும் போல, போகும் என்பது போம் என்பது போல, வேகும் என்பது வேம் என்பது போல, சாகும் என்பது இந்த குறளில் சாம் என்று வந்தது. தான் சாவதற்கு ஏதுவாகிய, இறப்பதற்கு ஏதுவாகிய துயரத்தை உண்டாக்கிவிடும் அந்த நட்பை ஆய்ந்து கொள்ளாவிடின் என்பதுதான் அந்த குறளின் பொருள். இது நட்பு ஆராய்தலினுடைய முக்கியத்துவத்தை விளக்குகின்றது. இந்த பின்புலத்தோடு இப்பொழுது இந்த நட்பாராய்தல் அதிகாரத்தில் உள்ள முதல் பாடலை நோக்குவோம். கருத்து உணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை எஞ்ஞான்றும் குருத்தில் கரும்பு தின்றற்றே. குருத்திற்கு எதிர் செலத் தின்றன்ன தகைத்தரோ என்றும் மதுரம் இலாளர் தொடர்பு என்பது இந்த பாடல். கருத்து உணர்ந்து கற்றறிந்தார் என்பது நல்ல நூல்களை கற்று அதனுடைய உட்பொருளை உணர்ந்து இருக்கின்ற நல்லவர்களின் கேண்மை
கேண்மை அதாவது நட்பானது எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும் என்றால் எக்காலத்திலும் கரும்பை குருத்தில் தின்றற்றே என்றால் கரும்புக்கு 2 முனை உண்டு. ஒன்று அடிப்பாகம், இன்னொன்று அந்த குருத்து. குருத்தில் சுவை குறைவாக இருக்கும். குருத்திலிருந்து கரும்பை கடித்து தின்று கொண்டு வந்தால் அடிப்பாகத்திற்கு போகும்போது இனிப்பாக இருக்கும். இவ்வாறு கற்றுணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை நுனியிலிருந்து அடிப்பாகத்தை நோக்கி கரும்பை தின்றது போல் நாள் செல்ல செல்ல இனிப்பு மிகுதியாகிக் கொண்டே செல்லும். ஆனால் குருத்திற்கு எதிர் செல தின்றன்ன தகைத்து அப்படின்னா, குருத்துக்கு எதிர்னா என்ன? குருத்துக்கு எதிர்பாகம் கரும்பினுடைய அடிப்பாகம். அந்த அடிப்பாகத்திலிருந்து கரும்பு தின்னுட்டே போனோம்னா முதலில் கரும்பு சுவையாக இருக்கும். பிறகு அந்த நுனியை குருத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த சுவை குறைந்து கொண்டே போகும். அதுபோல யாருடைய நட்பு என்றால் என்றும் மதுரம் இலாளர் தொடர்பு. மதுரம் என்றால் இனிப்பை குறிக்கும் ஒரு சொல். இங்கு இனிமை அல்லாத நண்பர்களை குறித்தது. மதுரம் இலாளர் அவர்கள் நல்ல நூல்களை படித்து உணராதவர்கள், அவர்கள் பண்பு இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு பழகும் பொழுது முதலில் அவர்களுடைய நட்பு இனிக்கும். ஆனால் நாள் செல்ல செல்ல அந்த சுவை குறைந்து போய்கொண்டே இருக்கும். அதுதான் குருத்திற்கு எதிர் செல தின்றன்ன தகைத்த என்றும் மதுரம் இலாளர் தொடர்பு. அந்த தகைத்து அரோ என்க அந்த அரோ என்பது ஈற்று அசை. சரி, இப்போ இந்த பாடலுடைய பொருள் நமக்கு நன்றாக புரிகிறது. அதாவது ஒருவரோடு நட்பு கொள்வதற்கு முன் நாம் யாரோடு நட்பு கொள்ள விரும்புகிறோமோ அவரை நன்றாக ஆராய்ந்து நல்லோரிடம் மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஒரு கரும்பு தின்னல் என்ற உவமையின் மூலமாக இந்த நாலடியார் பாடல் விளக்குகிறது.